என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் நாளில் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பொங்கல் பரிசாக ஒரு சிறு கதையை நான் பதிவிட விரும்புகிறேன். ஒரு ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றங்கரையில் ஒரு குடிசை. அந்த குடிசையில் ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டுருக்கா. அவருக்கு ஒரு கைக்குழந்தை இருக்குது. இந்த கைக்குழந்தைகிட்ட விளையாட்டு காமிக்கிறதுக்கு, அந்த குழந்தைய அப்படியே என்கேஜ் பண்ணுறதுக்காகவும், அந்த அம்மா எங்கேயாவது வெளியில் போகிற சமயத்தில் அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த அம்மா ஒரு கீரியையும் அந்த குழந்தை மாதிரியே வளர்த்திட்டு வராங்க. ஸோ தன் பிள்ளையோடு ஒரு கீரி பிள்ளையும் அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த கீரி பிள்ளையை அந்த குழந்தைகிட்ட நல்லா விளையாட்டு காமிக்கிறது, அந்த அம்மாவுடைய இல்லாத சமயத்தில் கண்ணும் கருத்துமா அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுன்னு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த அம்மா ஆற்றுக்கு போனாங்க. ஆற்றுக்கு போயிட்டு திரும்பி வருவதற்கு கொஞ்சம் அதிகமான காலதாமதம் ஆயிடுச்சு. தலையில் அந்த பானையை வச்சுக்கிட்டு வர்றாங்க. வந்தாக்க இந்த கீரி வாசல்லையே அந்த அம்மா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கீரியினுடைய வாயெல்லாம் ஒரே ரத்தம். அதை பார்த்த உடனே அந்த தாய் பதறி போயிட்டான். ஐயையோ, இந்த கீரியை நம்பி நம்ம குழந்தைய விட்டுட்டு போனோமே, இந்த கீரி நம்ம குழந்தைய கடித்து கொதறிட்டு இப்படி நிற்கிதே அப்படின்னு ஆத்திரமும் கோபமும் பொங்க அந்த தலையில் வச்சுருந்த பானையை அப்படியே அந்த கீரி மேலே போட்டான். அந்த கீரி துடி துடித்து செத்து போச்சு. பதறிட்டு ஓடுறா அந்த அம்மா குடிசைக்குள்ளார. அங்கே அவள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அந்த குழந்தை கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய நாகப்பாம்பு துண்டு துண்டாக கடித்து குதறப்பட்டு இறந்து கிடக்குது. அதை பார்த்த பிறகுதான், அந்த காட்சியை கண்ட பிறகுதான் அந்த அம்மாவுக்கு புத்தியில் உரைச்சிது. அவளுடைய குழந்தையை கொல்ல வந்த அந்த பாம்பை அந்த கீரி போராடி கொன்று போட்டுட்டு அந்த நல்ல செய்தியை, உன்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற செய்தியை அவளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அவளுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு குடிசை வாசலில். ஆனால் ஆத்திரத்தில் அறிவிழந்து அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த கீரியை கொண்டுட்டான். இப்போது என்ன நினைக்கிறீங்க? இது சரியா? அவசரப்படலாமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது சரியாக போச்சா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டை. இப்போ வருத்தப்பட்டு ஏதாவது பயனுண்டா? பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் பயனொன்றும் தாராது. அதனால தான் நம்ம பெரியவங்க கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின்னு சொன்னாங்க இல்லையா? சரி, இன்றைக்கு இந்த கதையை நான் பதிவிடுவதன் மூலம் நான் வேறொரு கருத்தையும் பதிவிட விரும்புகிறேன். அழுத்தமாக பதிவிட வேண்டும் எண்ணத்தில்தான் இந்த கதையை நான் இன்று பதிவிட்டேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி. ஏஐ தொழில்நுட்பத்தையும் தாண்டி ஏஎஸ்ஐ ஏஜின்னு போயிட்டுருக்கு. புதிதாக வளர்ச்சிகள். இந்த அறிவியல் வளர்ச்சியினுடையனால நம்முடைய வலைத்தளங்கள்லேயும் ஊடகங்களையும் வரக்கூடிய செய்திகள் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது தினம். ஆனால் அவ்வாறு நாம் பெறுகின்ற அத்தனை செய்திகளும் உண்மைத்தன்மை உள்ளவையா என்பது கேள்விக்குரியது. ஏனென்றால் உண்மைக்கு புறம்பான செய்திகள் அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். சரி, அப்போது நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன பண்ணுறோம்? அப்படியே அடிக்ட் ஆகி போயிட்டோம். வலைதளங்களில் வர செய்திகளை பார்க்குறதே நமக்கு பொழுதுபோக்காகி போயிடுச்சு. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த வலைதளங்களில் வருகின்ற அந்த செய்திகளை அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட்டால் அது ஆராயாமல் அந்த பெண்மணி கீரியின் தலையில் போட்டு பானையை உடைச்ச கதை தான். எனவே
வலைத்தளங்களில் தினம் தினம் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற அன்பர்களே ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி அது உண்மைதானா என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் இல்லையா? அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு எது? அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும். நாம் கேள்விப்படுகின்ற நம் கவனத்துக்கு வருகின்ற செய்திகள் எந்த தன்மையாக இருந்தாலும் சரி, அப்படியே உண்மையை போலவே இருக்கலாம். ஏன்னா உண்மைக்கு புறமான விஷயங்கள் தான் ரொம்ப அலங்காரமாக உண்மை மாதிரியே, உண்மையை விட இன்னும் அழகாக நம்முடைய மனசில் பதிகிற மாதிரி வருது. அதனால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண், அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதுதான் அறிவுடைமையாகும் என்ற இந்த வள்ளுவன் கருத்தை வலியுறுத்தி கூறி, வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி அதன் பிறகு உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.